அம்மாடியோ, இவ்ளோ நகைங்களா? இது அத்தனையும் அம்மாவோட நகைங்களா? ஆமா பார்வதி, இந்த நகையெல்லாம் வழி வழியா ஆதிக்கடவுர் வீட்டுக்கு வர பெரிய மருமகளுங்க போட்டுக்கிறது. அப்போ இந்த நகையெல்லாம் அம்மாக்கு வரப்போற பெரிய மருமக போட்டுக்குவாங்கல்ல? ஆமா பார்வதி, நீ வா, வந்து உட்காரு, டைம் ஆச்சு, ரெடி ஆகணும்ல. உட்காரு. இவளுக்கெல்லாம் வந்து வாழ்வ பாரு. இன்னும் என்னடி பண்றீங்க? என்ன பாக்குற? உன் தகுதிக்கு நீ எல்லாம் என் கைய பிடிக்க கூடாது, காலை தான் பிடிக்கணும். ஓ மை காட், மைண்ட் ப்ளோயிங் பார்வதி. ப்ரோ, நீங்க அனுப்புற அந்த ஒரு போட்டோல நம்ம நாட்டோட பெருமை என்னன்னு அந்த ஃபாரின்காரன் தெரிஞ்சுக்கிட்டும் ப்ரோ. இவன் வேற விவஸ்தை இல்லாம. இந்த கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு பார்வதி. ஒரு வேலைக்காரிக்கு பரம்பரை நகையை போட்டு விட்டுட்டு இவ்வளோ பெருமைப்படுறாங்க. பார்வதி, மகாலட்சுமி மாதிரி இருக்கமா? தங்க நகை போட்டா காக்கா கூட அழகா தான் இருக்கும் மாமா. அதுவும் அவ போட்டிருக்கிறது அக்காவோட நகை, பின்னையே அழகா இருக்க மாட்டா? ஏண்டி, நீ ஏற்கனவே இந்த நகையை போட்டு பார்த்துட்டியா? எப்ப பார்த்தாலும் உளறி கொட்டிக்கிட்டு. டேய், இதனால ப்ராஜெக்டே போனாலும் பரவாயில்ல, நீ போனை கொடு. குடுன்னு சொல்றேன்ல. ஆதி, உன் கௌரவத்துக்காகவும் அருண் ஐஸ்வர்யா ஆரம்பிக்க போற இந்த புது ப்ராஜெக்டுக்காகவும் 20 வருஷமா நான் கட்டி காப்பாத்தி வந்த இந்த பாரம்பரிய சாவி கொத்த ஒரு 20 நிமிஷம் நான் டிரைவர் சுந்தரத்தோட மகளுக்கு தரேன். வனஜா. அக்கா. ம்.
பர்ஃபெக்ட் ப்ரோ. இப்போ போட்டோ எடுங்க. எடுங்க ப்ரோ. ஸ்மைல் பண்ணு பார்வதி. டே அருண் ப்ரோ என் லேப்டாப் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டேன். உன்னோட லேப்டாப் யூஸ் பண்ணி இதை ஷேர் நோ பண்ணு. ப்ராப்ளம் ப்ரோ. நீங்க போய் காப்பி பண்ணிக்கோங்க. லேப்டாப்பா? ஏய், அதான் போட்டோ எடுத்தா சில்லடி. அப்புறம் என்ன போஸ் கொடுத்துட்டு நிக்கிற? எல்லாரும் பார்க்கணுமா? போய் கைட்டு வை போ. ஏய், அவளை கூட்டு போ உள்ள. ஓகேம்மா. போடி. ஏய், இங்க வாடா. ஏன் சித்தி? அறிவு இருக்கா உனக்கு? அந்த லேப்டாப்ல தான் நீயும் நித்யாவும் சேர்ந்து எடுத்துட்டு எல்லா போட்டோவும் இருக்கு. அதை ஆதி பார்த்துட்டா? ஐயோ ஏய், போ. போங்க. நீங்க போங்க. அப்படியே போடுனா போ. ப்ரோ பார்வதி ஃபோட்டோஸ் தாண்டா காப்பி பண்ணிட்டு இருக்கேன். அதே இதெல்லாம் நீ ஏன் செஞ்சிட்டு இருக்க? அருண் கிட்ட கொடுத்துட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம்ல? நோ ப்ராப்ளம் சித்தி. அக்கா, நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை அங்கெல்லாம் தேடிட்டு வரேன்க்கா. ஒண்ணும் இல்லக்கா, அந்த ஐயருக்கு ஒரு 20,000 இல்ல 30,000 ரூபாய் கொடுக்கணும். அதான் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பீரோல இருக்கு, போய் எடுத்துக்கோ. சாவி கொடுங்கக்கா. சாரிக்கா, நீங்க சாவி கொத்த பார்வதிக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக கொடுத்திருக்கீங்கல்ல, அது ஞாபகம் இல்லாம சொல்லிட்டல்ல, ஆ, பணம் வரும். போ. ம். விஜயாக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?